குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 16/5/2026 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று அதிகாலை 3:58 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பம். நட்சத்திரம் மாலை 5:34 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாம யோகம் காலை 10:06 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் மாலை 3:03 வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று மாலை 5:34 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் அமாவாசை, மாலை நேரம் கிருத்திகை ஆரம்பம். இன்றைக்கி அமாவாசை, சனிக்கிழமையோடு அமாவாசை வருவது மிகவும் சிறப்பு. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம், சிரார்த்தம் கொடுக்கலாம். அதே போல் இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் நான் சொன்ன அந்த 9 தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையோடு வர்றதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி சனிக்கிழமையோட அமாவாசை வர்றதுனால என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் மாந்தி இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவானும் அங்காரகனும் இணைந்திருக்கிறார்கள். சரி, சனிக்கிழமையோட அமாவாசை வருவதனால் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை வீட்டில் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்லேயே நீங்கள் 6 தீபம் நீங்கள் இழுப்ப எண்ணெயில் அகல் விளக்கில் தான் ஏற்றணும், வேறு எந்த விளக்கில் ஏற்றக்கூடாது. வடக்கு நோக்கி ஏற்றணும். இங்கே கிழக்கு நோக்கியோ இல்லை மேற்கு நோக்கியோலாம் ஏற்றக்கூடாது. வடக்கு நோக்கி ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு இழுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் சிகப்பு திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த வழிபாட்டை செய்யுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் விலகும். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் தடை இருப்பவர்கள் அந்த திருமணம் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை உங்களுக்கு வரும். இதை செய்து பாருங்கள். அதே மாதிரி குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் 9 தேங்காயில் 5 தேங்காய் வாங்கி 2ஆக உடச்சி அதில் ஒரு மூடி எடுத்துகிட்டு அந்த 9 மூடியில் வாழை இலை போட்டு அரிசி போட்டு பச்சரிசி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு பசினை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் கோயிலுக்கு போய் ஏற்ற முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். எப்பேற்பட்ட தடையும் விலகும். 6 தீபம் ஏற்றணும். அந்த 6லேருந்து 7க்குள்ளே
சனிக்கிழமையில் மாலை வேலை 6 to 7 செவ்வாய் ஓரை வரும். அப்போது கடன்லாம் தீரும். இதை செய்யும்போது குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை செய்து பாருங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கார். சந்திரமங்கல யோகம்தான். என்ன ஒரு சின்ன குழப்பம் மனசில் ஏற்படும், அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரும். அந்த கோபத்தை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். கனிவான பேச்சு உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் தொழில், தந்தை வழியில் பூர்வீக சொத்து இந்த பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகும். புதிய நபர்கள் குடும்ப விஷயங்களை சொல்வதை தவிர்த்துருங்க. கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு நேரம் வரும். அதே போல் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கோபத்தை தவிர்க்கவும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பம் இன்னைக்கு நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். அதே சமயத்தில் தலைவலி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வாக்கு கொடுக்கும்போது யோசித்து வாக்கு கொடுங்க. உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல குருவோடு இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் வாக்கு கொடுக்கும்போது யோசித்து வாக்கு கொடுக்கறது நல்லது. வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் ஏற்படும். விளையாட்டான பேச்சுகள் கூட நீங்கள் அது கடைசியில் அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் விளையாட்டான விஷயத்தை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது. சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வித்தியாசமான கற்பனைகள் மூலம் நல்ல ஒரு மனதில் ஒரு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். அதே மாதிரி இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். மாலை நேரம் கிருத்திகை ஆரம்பமாகிறது. அதனால் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டா நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் மேன்மை இருக்கும். இந்த கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நன்மைகள் லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. சில நுணுக்கமான விஷயத்தை கூட நீங்கள் அறிஞ்சு ஆராய்ந்து அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபாடு, ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனம் விற்பனை செய்பவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லோருக்குமே இன்றைய தினம் அதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதில் மேம்படுகின்ற செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நன்மையை தரும். அதே போல் பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும், ஆனால் வெற்றி நிச்சயம் இன்றைய தினம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு
திருமணம் ஆகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பல உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. வீடு மனை வாங்கணும்னு யோசனையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். மனசில் உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு, சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் படிப்படியாக குறைகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இன்றைய தினம் தொழில் வியாபாரம் இதில் மேன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய தினம் இருக்குது. பெரியோர்களின் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். அதிசய வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற தன்மை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் தடைகள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. தொழிலில் மேன்மை இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு செய்திகள், நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துவது அவசியம். கேது குருவை பார்க்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான நண்பர்களின் மறைமுகமான ஆதரவுகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம், அதனால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுகம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. 10ஆம் இடத்திலே சூரியன். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இந்த பரீட்சைலாம் எழுதுகிறவங்க, எக்ஸாம் டிஎன்பிசி அது இதுக்கு எழுதி இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணுறவங்க, இந்த ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது. அதிசய வடக்கு திசை அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க. வியாபார சம்பந்தமான ஒரு செயல்களில் கவனம் தேவை. அரசு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிந்தனை போக்கில் குழப்பங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி மற்றவர்கள் மீதான கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை வச்சுக்கணும். கணவன் மனைவியுடைய புரிதல் இன்றைக்கி இருக்கணும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் அதாவது பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம். அதே போல் மௌனமாகவே இருந்துருங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை நல்லா வணங்குங்க. இன்றைய தினம் அமாவாசை. முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி குழப்பங்கள் அதிகரிக்கும். மனசில் தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பகவானே ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள், எல்லாம் சரியாக போயிடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சுபமான நாள், சுகமான ஒரு நாள், சந்திரமங்கல யோகம். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள் ஓரளவுக்கு மறையக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கஷ்டமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி சஞ்சலமான சிந்தனைகள், அதன் மூலம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்தை காட்டணும். ஏன்னா 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்குது. அதனால் சந்திரமங்கல யோகமாக இருந்தாலும் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சகோதர வழியில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நல்ல செயல்களை இன்றைக்கி செய்யுங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வாய்ப்பு உண்டு. தானம் பண்ணுங்க. இன்றைக்கி அமாவாசை வேறு இல்லைங்களா? அதனால் யாருக்காவது ஒரு 7 பேருக்கு இல்லை 9 பேருக்கு தானம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தன வரவு நன்றாக இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. உத்தியோகத்திலையும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்திலும் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் அமையும். வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. விவசாயத்துறை, கால்நடை தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த செங்கல் சூளை, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நன்மை செய்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களை பற்றிய புரிதல்கள், உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப எடுத்த உடனே ஒரு சூடாக பேசக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் வேற இருக்குது. அதனால் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் எல்லாவற்றிலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்ததெல்லாம் பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். தாய்மாமன் வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல் சகோதர வழியிலையும் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை செய்யும். சிறு சிறு தொழில் பண்ணுறவங்க, சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களாம் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு இன்றைக்கி பண்ணுறது நன்மையை தரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி அறப்பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய பொருள்கள் மீதான ஆர்வங்கள்லாம் அதிகரிக்கும். மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த ஒரு திறன் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்படுவது மிகவும் நன்மையை இன்றைக்கி செய்யும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் ஒரு விதமான ஒரு மந்த தன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். தூரதேச பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்குது. இன்றைய தினம் மனக்குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கின்ற நாளாக இருக்க அதிர்ஷ்ட வடதிசை அதிர்ஷ்ட ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருமானம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கும். எந்த விஷயத்தில் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியத்தில் எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. 2ஆம் இடத்துல சனி இருக்குது. அதனால் வார்த்தையில் மட்டும் நிதானத்தை காட்டணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சில பேர் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைய தினம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். ஆனால் பேச்சில் மட்டும் நிதானத்தோடு பேசணும். கனிவான ஒரு பேச்சு இருக்கணும். புதிய நபர்களின் அறிமுகம்லாம் ஏற்படும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில தன வரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வஞ்சகமான பேச்சுக்களை நம்பி ஏமாறாதீர்கள். மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். தந்தை வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோடு படிங்க. நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு இருக்குது. பேச்சில் மட்டும் கனிவு இன்றைக்கி இருக்கணும். நிதானமான பேச்சு உங்கள் வாழ்க்கையை இன்றைய தினம் உயர்த்தும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்ட 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திர தன வரவு இன்றைக்கி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் தொழில் விஷயத்திலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.